தமிழர்களுடைய விடுதலைக்காக தன்னையே ஒப்படைச்சிக்கிட்டு உழைத்திருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தில் இன்னைக்கு எங்களுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறோம். பசும்பொன் திருமணங்கிற புகழை பற்றி சொல்லணும்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பசும்பொன் திருமணரை மனதார பாராட்டியிருக்கிறார். 1963ஆம் ஆண்டு பசும்பொன் அவர்கள் நிறைவேறிய போது பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கழகத்திலே இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகர் SSR அவர்களும் இந்த பசும்பொண்ணுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் வந்து பசும்பொன் திருமணகரின் நினைவை போற்றக்கூடிய இந்த நினைவிடத்தை 1969 பார்வையிட்டு 1974 மணிமண்டபமாக உருவாக்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். பாம்பன் பாலத்தை கட்டிய நீலகண்டன் அவர்கள்தான் இதையும் கட்டியிருக்கிறார். அதே போல் PK மூக்கியாதேவர் அவர்களுடைய முயற்சியால் அமைக்கப்பட்டு மதுரையில் இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர் சிலை திறப்பு விழாவுக்கு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த BB கிரி அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த விழாவிற்கு தலைமை வகித்தவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். பசும்பொன் திருமணனுடைய நினைவை போற்றக்கூடிய புகழை சொல்லக்கூடிய வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த முன்னெடுப்புகளை தலைப்புச் செய்திகளாக சிலவற்றை மட்டும் நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். மதுரை ஆண்டாள்புரம் பாலத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பாலம் என்று பெயர் சூட்டினார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவர் பெயரால் 25 லட்சம் மதிப்பிலான அறக்கட்டளையை உருவாக்கினார். 2007ஆம் ஆண்டு பசும்பொன் திருமகனாருடைய நூற்றாண்டு விழாவை மாபெரும் அரசு விழாவாக கொண்டாடினார். பசும்பொன் திருமகனார் நினைவகத்தில் அணையா விளக்கை அமைச்சது, தேவர் இல்லத்தை 10 லட்சம் ரூபாயில் புதுப்பித்தது, 9 லட்சம் ரூபாயில் நூற்றாண்டு விழா வளைவு அமைத்தது, 9 லட்சம் ரூபாயில் புகைப்பட கண்காட்சி, 4 லட்சம் ரூபாயில் நூலகம், 5 லட்சம் ரூபாயில் முடி இறக்கக்கூடிய இடம், 5 லட்சம் ரூபாயில் பால்குட மண்டபம், 5 லட்சம் ரூபாயில் முளைப்பாரி மண்டபம், நினைவகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலையை கல் சாலையாக்கினது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி நிறைய செய்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பசும்பொன் திருமகனாருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பசும்பொன் கிராமத்துக்கு மட்டும் மொத்தமாக 2,05,45,000 ரூபாயில் பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. 1989 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்பில் இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான். கழக ஆட்சி முதலாக உருவானப்போ பல்வேறு சமூகங்களை சார்ந்த பிரமுகர்கள்லாம் தங்களுடைய மக்களுக்கான கல்வி மேம்பாட்டுக்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க. அவை அனைத்துக்கும் அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதுலேயும் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகம் தங்கள் பெரும்பான்மையாக வாழற இடங்களில் கல்லூரிகள் அமைக்க திட்டமிட்டாங்க. முன்னாள் பேரவைத் தலைவர் செல்லபாண்டியன் அவர்கள் தலைமையில் தேவர் கல்வி சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அதோட சார்பில் மேல நீலிதநல்லூரில் அமைந்த பசும்பொன் தேவர் கல்லூரி அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கினதோடு 44.94 ஏக்கர் நிலத்தையும் தலைவர் கலைஞர் அவர் வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கல்வி நிறுவனம்
என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதை சீர்குலைக்கக்கூடிய வகையில் சில தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை கூட நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்சி அமைஞ்சதும் தீர்வு காண்போம்னு நான் சொன்னேன். 2021 நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் அதை மீட்டிருக்கிறோம். இப்போ அரசு மேற்பார்வையில் அந்த கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக நடத்த நிர்வாக ரீதியாக எல்லா உதவிகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற அந்த நல்ல செய்தியை கூட நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பசுமன் திருமகனார் நினைவிடத்தில் 1,55,00,000 ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அரங்கத்தை கடந்த ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன். புதுசாக பசுமனில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். பசுமன் திருமணரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும்போது, வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார், ஏன் மறைவுக்கு பிறகும் வீரராக போற்றப்படுகிறார்னு சொல்லுவார். அத்தகைய பசும்பொன்னரை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி.